ரூபாய் நோட்டு விவகாரம் சென்னையில் மண்ணின் மைந்தர்களை மட்டுமல்ல, பிழைப்பை தேடி வந்த பிற மாநில தொழிலாளர்களையும் திண்டாட வைத்துள்ளது. இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிக்கன் ரைஸ் how much? 80 ரூபாய். 500 rupees சென்டர் இருக்கு. ஓகே 500 rupees. ஏன் மாற்ற முடியாதா? சேஞ்ச் பண்ண முடியாதா? உங்களை மாற்ற முடியாது. பழைய 500 ரூபாய் நோட்டை கொடுத்தாலும் சரி, புதிய 2000 ரூபாய் நோட்டை கொடுத்தாலும் சரி, வாங்கிக் கொள்ள மறுக்கும் இவர் பெயர் சதாம். உங்ககிட்ட சில்லறையே இல்லையா? 2000 ரூபாய் சரி. மெரினா கடற்கரையோரம் உள்ள துரித உணவு கடையில் உணவு தயாரிப்பதில் மும்மரமாக ஈடுபட்டிருக்கும் சதாம் மேற்கு வங்கத்திலிருந்து பிழைப்பிற்காக சென்னை வந்தவர். சதாமிற்கு தினம்தோறும் கிடைத்து வந்த சொற்ப வருவாயும் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் முடங்கி போயுள்ளது. கடுமையாக உழைத்து சிறுக சிறுக சேமித்த பணத்தை கூட பயன்படுத்த முடியாமல் திண்டாடுகிறார் சதாம். 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு ஓனர் கொடுத்தா நானும் சேர்த்து வச்சா. இப்போ வேக்கு போனால் சேர்த்து மாற்ற முடியல. இப்போது ஒரு நாளுக்கு 500 ரூபா தான், 5000 ரூபா தான். அது எனக்கு ப்ரூஃப் இல்லை, ஐடென்டி கார்டு இல்லை, எதுவுமே இல்லை. அதை ரொம்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இருக்குது. எங்கள்கிட்ட பைசா இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி சேஞ்ச் பண்ணணும், இப்படி மாற்றணும். அதான் சதாம் ஒரு உதாரணம்தான். சென்னையில் இன்று கட்டட வேலை, சாலை அமைத்தல், துரித உணவகம் உள்ளிட்ட பல பணிகளில் இந்த வடமாநில தொழிலாளர்களின் உழைப்பே மூலதனம். சில்லறை தட்டுப்பாட்டால் இந்த தொழிலாளர்களுக்கு தினசரி சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் இருப்பதாக கூறுகிறார் சதாமின் முதலாளி எட்வின். நான் என்னோட உழைச்ச பணத்தை நான் என் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கேன். அந்த கேஷ் என்னால் எடுக்க முடியல. பேங்க்கில் பணம் இல்லை, பணம் இல்லை திருப்பி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியல. அவங்களால பாவம் அவங்க சம்பளம் வாங்கி அவங்களால பயன்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிழைப்பிடம் தேடி பிறப்பிடம் விட்டு நகரும் இவர்கள் கள்ளப்பணத்தை பதுக்குவதில்லை. ஆனாலும் உழைத்து சேமித்த பணத்தை மாற்ற வழியில்லாமல் விழிபிதுங்கி நிற்கின்றனர் சதாமை போன்ற லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள். 500, 1000 ரூபாய் நோட்டுகளின் முடக்கம் உழைப்பவர்களைத்தான் அதிகம் வஞ்சிக்கிறது என்பதற்கு இந்த வடமாநில தொழிலாளர்களே ஓர் உதாரணம். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் சிபி நியூஸ் 18 தமிழ்நாடு.